கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையுடையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும்போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலேயும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும்போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்ப பார்ப்போம். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Book your next holiday at Grand Royal Tours. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பது பிரார்த்தனை. இப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 8-11 குடையவர் இல்லையா? அவர் அஷ்டமாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் 3ஆம் பாவத்தில் கடகத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். கடகம் அப்படிங்கிறது உச்சம் தான், உச்சமான குருவுக்கு உச்சமான வீடு தான். இருந்தாலும் அது ரிஷபத்துக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் உச்சம் அடையும் போது இங்கே சில சிக்கல்கள் இருக்க தான் இருக்கும். அதாவது மனக்குழப்பங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும், சில ஏமாற்றங்களும் இருக்கும். மனசளவில் ரொம்ப இது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் குரு பகவான் எப்பொழுதும் அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் வீடுகள் அப்படிங்கிறது விருத்தியாகும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ குரு இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் பார்க்க போகும் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 9, 11 ஆகிய 3 பாவங்களையும் பார்க்க போகிறார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் ஆகாதவர்களுக்கு, இத்தனை காலம் திருமணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கண்டிப்பாக திருமணத்துக்கு தயாராகி விடுங்கள். உங்களுக்கு குரு பகவான் அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். அதே போல் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை, இந்த 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாம். அதுலேயும் குரு பகவான் சனியோட நட்சத்திரத்தில், அதாவது பூச நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் காலம். நீங்கள் கண்டிப்பாக புதிய தொழில் அப்படிங்கிறத தொடங்கலாம். அது ஒரு நன்மையாக உங்களுக்கு அமையும். அவருடைய 7ஆம் பார்வை 9ஆம் பாவத்தில் அப்படின்னு வரும்போது, 9 அப்படிங்கிறது பாக்யஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம். அதுதான் ஆன்மீகத்துக்கும் அந்த 9ஆம் பாவம் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உயர் பதவிகள், கௌரவமான பதவிகள் அப்படிங்கிறதும் 9ஆம் இடம் தான். அப்போ குருவோட பார்வை, 7ஆம் பார்வை அந்த 9ஆம் இடத்தில் விழும்போது உங்களுக்கு உயர்ந்த பதவிகள், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது சேஞ்ச் ஆஃப் ஜாப் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுவும் நடக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உயர்நிலை போகணும், இல்லை ஒரு தீட்சை வேணும், குருமார்களோட தீட்சை வேணும், இது மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான்
பூச நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது அவர் மகரம் என்ற சனி பகவானுடைய வீடையே அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தில் உயர்நிலை அப்படிங்கிற விஷயங்களும் உங்களுக்கு சித்தியாகும். அதே சமயம் அவர் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பார்வை. அதுவும் சனி பகவான் இப்போ அங்கே இருக்கார், மீனத்தில் இருக்கார். ஸோ அந்த பாவத்தை குரு உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது தொழில் விருத்தி, தொழில் லாபம், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார். அதுலேயும் சனி பகவானை குரு பார்க்குறாருங்கும் போதே நல்ல நன்மை. அது சனி பகவான் இந்த ரிஷபத்துக்கு யாருன்னா தனி பெரும் யோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சனி பகவானை குரு பார்க்கும்போது நிச்சயமாக இத்தனை காலம் நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த, ஆசைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதில் நிறைய தடைகளை கொடுப்பார். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி இல்லையா? குரு 8ஆம் அதிபதியாகி அவர் உச்சம் பெற்ற நிலையில் தடைகளை கொடுத்தாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆனவர்கள் 2வது குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சில பேர் முதல் குழந்தை இருக்கும், 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலம். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகி 2வது திருமணம் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கும் இப்போ இந்த காலம் ரொம்ப உகந்த காலமாக இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் ரொம்ப நாளாக விசா கிடைக்காம அந்த மாதிரி தடங்கள்லாம் வந்திருக்கும். இப்போ அதுவும் உங்களுக்கு கைகூடும். அண்டு இங்கே 8ஆம் பாவத்திற்கு உண்டான சில சிறப்பு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பூர்வீக சொத்து இது மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒரு சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தடைகளெல்லாம் கூட இப்போ விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, குரு அங்கே தனியாக இருக்க போகிறதில்ல. அவர் கடகத்தில் இருக்கும் காலம் மற்ற கிரகங்களும் அங்கே சேரும் இல்லையா? கோச்சாரத்தில் மற்ற கிரகங்களும் சூரியன் வருவார், செவ்வாய் வருவார், புதன் வருவார், சுக்கிரன் வருவார். எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கும். குருவோடு இணைந்து இருக்கும் காலம், அதாவது புதனோடு அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். அதே மாதிரி குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார், புதனுடைய நட்சத்திரத்தில். அப்போது உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கையெழுத்து போடாமல் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் கூட உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சில பேர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தார். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் மனசளவில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள் இந்த ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி போராட்டங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் இப்போ செவ்வாய் கோச்சாரத்தில் குருவோடு இணையும் காலம் பார்த்திங்கன்னா அவர் நீச்சம் அடையும் வீடு கடகம். அப்போ அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் உச்ச குருவோடு இருக்கும் பொழுது அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே கிரியேட் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது இந்த ரிஷபத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் செவ்வாய் மூலமாக கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அந்த குரு அவர் அதிசாரத்தில் சிம்மத்துக்கும் போவார் இல்லையா? அதாவது அவர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அவர் அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதம் 24 தேதிக்கு அவர் திரும்ப கடகத்துக்கு ரிவர்ஸில் போவார் வக்ரகதியில். அப்போ அந்த வக்ர குரு அப்படிங்கிறவர் சில நல்ல விஷயங்களை பண்ணுவார். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரத்தில் குரு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வக்ரகதியில் போகும்போது சில நல்ல விஷயங்களை கொடுப்பார். ஏன்னா அவர் சிம்மத்துக்கு வரும்போது அது ரிஷபத்துக்கு 4ஆம் இடமாக இருக்கும். ஸோ அந்த 4ஆம் இடத்தில் குரு அமரும் பொழுது அது சிம்ம குரு எப்போவுமே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிம்மம்ங்கிறது சூரியனுடைய வீடு. சூரியன் அப்படிங்கிறவர் ரொம்ப நட்பு தான். குரு பகவானுக்கு சூரியனுடைய வீடு நட்பு வீடு தான். ஸோ அங்கே அவர் உட்காரும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது அந்த 8ஆம் பாவத்தில் விழும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்து
8ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது ஏதேனும் சில விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த குறுகிய காலம், அந்த 3 மாத காலம் கொஞ்சம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி போய் 4ல் உட்காந்து அவர் 8ஆம் பாவத்தையே பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காஷனாக இங்கே சொல்கிறேன். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Book your next holiday at Grand Royal Tours. 3-5 விடுங்க, நட்சத்திரா எழுங்க. Nakshatra Carbon Free Agarbattis.